ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி இந்த வீடியோவில் எதை பற்றி பார்க்க போகிறோன்னா, நம்ம வந்து புதுசாக SSD வாங்கியிருக்கோம். அதை வந்து Lenovo e4325 இந்த லேப்டாப்பில் இன்ஸ்டால் பண்ண போகிறோம். இன்ஸ்டால் பண்ணுறதோடு சேர்த்து OS பூட்டு அது கூட அப்படியே சேர்த்து e4125 இந்த மாடல் கவர்மெண்ட் லேப்டாப்போட கம்பேரிசன். இப்போ வாங்க ஃபஸ்ட்டு கம்பேரிசன் பார்த்துட்டு அப்புறம் இன்ஸ்டாலேஷன், அதுக்கப்புறம் அது முடிஞ்சதுக்கப்புறம் மறுபடியும் இன்னொரு கம்பேரிசன். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போயிடலாம். ஒரு நிமிஷம் அதுக்குள்ளே இன்ட்ரோ வருதுன்னு யாரும் ஸ்கிப் பண்ண வேணாம். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நம்ம போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸையும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை அப்படியே தட்டி விட்டுருங்க. இப்போ நீங்கள் ஸ்கிப் பண்ணுறதா இருந்தால் ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஏன்னா இப்போ இன்ட்ரோ தான் வரப்போகுது. இப்போ வந்து ரெண்டுத்தையுமே ஆன் பண்ணியிருக்கேன். ரைட் சைடில் இருக்கிறது e4325 கவர்மெண்ட் லேப்டாப், லெஃப்ட் சைடில் இருக்கிறது e4125 இப்போ ரீசெண்டாக கொடுக்கறது கவர்மெண்ட் லேப்டாப். இது பாஸ்வேர்ட் டைப் பண்ணுறதுனால கொஞ்சம் லேட் ஆகிடுச்சு. ரைட் சைடில் இருக்கிறது கவர்மெண்ட் லேப்டாப். இப்போ அதை வந்து ஷட் டவுன் பண்ணிடுறேன், ரெண்டுத்தையுமே ஷட் டவுன் பண்ணிடுறேன், ஏன்னா ரெண்டுமே ஆன் ஆகிடுச்சு. e4325 வந்து சீக்கிரமாக ஸ்க்ரீன் ஆஃப் ஆகிடுச்சு, ஆனால் இன்னும் ஷட் டவுன் ஆகலை. கீழே வந்து நீங்கள் க்ரீன் கலர் லைட் எரியறது பார்த்தா தெரியும். ஓகே, ரெண்டுமே இப்போ ஷட் டவுன் ஆகிடுச்சு. இப்போ வாங்க OS இன்ஸ்டால் பண்ணுறத பார்த்துடலாம். நார்மலாக எல்லாருக்குமே தெரியும் எப்படி SSD இன்ஸ்டால் பண்ணணும்னு, அதனால நான் அதை காமிக்கல. OS இன்ஸ்டால் பண்ணுறதுக்கு போயிடலாம். விண்டோஸ் 10 OS இன்ஸ்டால் பண்ணுறதை பற்றி ஃபுல்லாக தெரியணும்னு நினச்சிங்கன்னா நிறைய பேர் அதுக்கான வீடியோ போட்டிருக்காங்க, அதனால் நீங்கள் அந்த வீடியோவை பார்த்து செக் பண்ணிக்கோங்க. எல்லாரும் வந்து பழைய லேப்டாப்போட தான் கம்பேரிசன் காட்டுவாங்க, அதனால தான் நான் ரீசெண்டாக கொடுத்த லேப்டாப்போட கம்பேரிசன் வச்சு போட்டிருக்கேன். எனக்கு தெரிஞ்சு நான் தான் இந்த வீடியோ ஃபஸ்ட்டுன்னு நினைக்கிறேன். அது எனக்கு முன்னாடி யாராச்சும் போட்டிருந்தாங்கன்னா கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் யாருன்னு பார்த்து தெரிஞ்சுக்கிறேன். இதுக்கு முன்னாடி OS வந்து விண்டோஸ் 8 EC2 போட்டு இதை பற்றி நிறைய வீடியோஸ் போட்டிருக்கேன். பார்க்கலன்னு நினைக்கிறவங்க டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது, அதை கிளிக் பண்ணி பார்த்துக்கோங்க. நெட்டு கனெக்ட் ஆகிடுச்சு. ஓகே, கண்டினியூ கொடுத்து உள்ளே போயிடலாம். ஓகே, ரீஸ்டார்ட் ஆகுது. இந்த வீடியோ ஷூட் பண்ணி வச்சு 1 month ஆகுது. 1 month அதுக்கு மேலே கூட இருக்கும். அதுக்கப்புறம் தான் நான் ஆடியோவே ரெக்கார்ட் பண்ணுறேன். அதுக்கப்புறம் வீடியோ எடிட் பண்ணி, எப்படி இருந்தாலும் நீங்கள் இந்த வீடியோ பார்க்கும்போது கிட்டத்தட்ட நான் ரெக்கார்ட் அண்ட் எடிட் பண்ணி ஒரு 1 monthக்கு மேலே இருக்கும். எடிட் பண்ணி ஒரு 1 week இருக்கும். நீங்கள் எந்த டேட்டில் பார்க்குறேன்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அதை வச்சு நீங்கள் எந்த டேட்டில் பார்க்குறீங்கன்னு நானும் தெரிஞ்சுக்கிறேன். இப்போ வந்து மைக்ரோசாஃப்ட் அக்கௌண்ட்டு கேட்குது. என்னோடய அக்கௌண்ட்டை நான் என்ட்ரு பண்ணி நெக்ஸ்ட்டு கொடுத்துக்கிறேன். பாஸ்வேர்ட் கேட்குது, பாஸ்வேர்ட் போட்டு நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். இப்போ வந்து சிஸ்டம் பாஸ்வேர்ட் போட சொல்லுது. எல்லாருக்குமே தெரியும், விண்டோஸ் 10 இன்ஸ்டால் பண்ணும்போது பாஸ்வேர்ட் போட்டு தான் உள்ளே போகணும். பாஸ்வேர்ட் போடலைன்னா போக முடியாது. நானும் பாஸ்வேர்ட் போட்டு உள்ளே போய்க்கிறேன்.
நெக்ஸ்ட் கொடுத்துக்கிறேன். எனக்கு இது தேவையில்லை, அதனால ட்ரை வேணாம், நோ தேங்க்ஸ் கொடுத்துக்கிறேன். ஓகே, இப்போ இன்ஸ்டால் ஆகிடுச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணலாம். ஓகே, ஓஎஸ் பூட் ஆகி முடிஞ்சிச்சு. இப்போ நான் திஸ் பிசிக்கு ரைட் கிளிக் பண்ணி ப்ராப்பர்ட்டிஸ் போய் காட்டுறேன் பாருங்கள். விண்டோஸ் 10 தான் இன்ஸ்டால் பண்ணியிருக்கோம். ஓகே, பார்த்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும் 64 பிட்டு. EC2 பூட் பற்றி ஒரு வீடியோ போட்டிருப்பேன். அந்த வீடியோ நீங்கள் பார்க்கலன்னா அதுக்கான லிங்க்கும் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. அதை யூஸ் பண்ணி நீங்கள் ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணிங்கன்னா ஃப்ரீயாகவே உங்கள் ஓஎஸ் ஆக்டிவேட் ஆகிடும். இதில் எந்த பக்கும் கிடையாது, எந்த ஹேக்கும் கிடையாது. ஃப்ரீயாகவே உங்களோட விண்டோஸ் வந்து ஆக்டிவேட் ஆகிடும். இப்போ பார்த்தீங்கன்னா தெரியும், என்னோடய ஓஎஸும் ஆக்டிவேட் ஆகிடுச்சு. இப்போ வந்து மறுபடியும் ரெண்டுத்துக்கான கம்பேரிசன் பார்த்துடலாம். அதே மாதிரி லெஃப்ட் சைடில் இருக்கிறது வந்து ஹார்ட் டிஸ்க்கு, ரைட் சைடில் இப்போது SSD இன்ஸ்டால் பண்ணது. ரெண்டுத்துலேயுமே விண்டோஸ் 10 தான் பூட் பண்ணியிருக்கோம். இப்போ நான் ரைட் சைடில் இருக்க லேப்டாப்பில் பாஸ்வேர்டு என்ட்ரு பண்ணிடுறேன். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னா பாஸ்வேர்டாலே லேட் ஆச்சு. இந்த வாட்டி பாஸ்வேர்ட் போட்ட உடனே டக்குன்னு உள்ளே வந்துச்சு. ஓகே, இப்போ வாங்க லாஸ்ட்டாக நம்ம போட்டிருந்த வீடியோஸ் கீழே வந்தால் கமெண்ட்ஸை பார்க்கலாம். கமெண்ட்ஸ்க்கான டைம். ஃபஸ்ட்டு வந்து யூடியூப் டெக் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. நைஸ்ன்றதுக்கான சிம்பிள் வச்சு கமெண்ட் பண்ணியிருக்காரு. ரெண்டாவது அவரே தான் யூடியூப் டெக். ஃபர்ஸ்ட் ட்ரிக் சூப்பர் மச்சி. எனக்கு தெரிஞ்சு இது வாட்ஸ்அப் ட்ரிக்கான வீடியோவில் கமெண்ட் பண்ணதாக இருக்கும். அதுதான், ஆமாம். எடிட்டிங் வேறு லெவல். இதுவும் அவர் தான் சூப்பர். அதுக்கப்புறம் திருசெல்வம் அப்படின்றவர் கமெண்ட் பண்ணியிருக்காரு. சூப்பர் டா நண்பா அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணியிருக்காரு. இவங்க எல்லாருக்குமே தேங்க்யூ. இதே மாதிரி நீங்கள் கமெண்ட் பண்ணாலும் அந்த கமெண்ட்ஸும் நம்ம சேனலில் வர அடுத்த வீடியோவில் கண்டிப்பாக வரும். அதனால் மறக்காமல் உங்களுக்கு பிடிச்ச கமெண்ட்ஸை ப்ளேஸ் பண்ணிவிடுங்க. மறுபடியும் யாரும் வீடியோ முடிஞ்சிச்சின்னு கட் பண்ணிட்டு போயிட வேணாம். இது வரைக்கும் நான் சொன்னதை யாரும் செய்யலைன்னு நினைக்கிறேன். அதனால மறுபடியும் சொல்கிறேன். கீழே இருக்க ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை ப்ரெஸ் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணி ஆல் அப்படின்றதுல செட் பண்ணிக்கோங்க. செட் பண்ணிவிட்டு அப்படியே மேலே பார்த்தீங்கன்னா ஒரு லைக் பட்டன் இருக்கும், அதை தட்டி விட்டுருங்க. ஓகேவா? இதை மட்டும் செஞ்சுருங்க. நம்ம சேனலோட க்ரோத்துக்கு நீங்கள் கொஞ்சம் ஹெல்ப் பண்ண மாதிரி இருக்கும். ஓகே, பபாய். இப்போ நீங்கள் கட் பண்ணிட்டு போகலாம். ஏன்னா இப்போ பபாய், அடுத்த வீடியோவில் பார்க்கலாம்.